பெண் வீட்டு சாப்பாடு கட்டாய பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பெண் வீட்டு சாப்பாடு சம்பந்தமாக, அதாவது இந்த பெண் வீட்டு சாப்பாடு சம்பந்தமாக குறிப்பாக விருந்துகள் சம்பந்தமான நிறைய கேள்விகள் என்ன செய்து இல்ல இருக்குது. சம்பந்தமாக நாங்கள் இலபடக மேல வச்சு என்ன செஞ்சோம்டா, இஸ்லாம் கூறும் விருந்து உபசாரங்கள் என்ற தலைப்புல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முழுமையா ஒவ்வொரு சாப்பாடா எடுத்து இது கூடுமா இது கூடாதா இது கூடுமா கூடாதான்னு என்ன செஞ்சோம், விரிவாக பேசினோம். இப்ப இதுலயும் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இத பெண் வீட்டு சாப்பாடு என்ற பகுதியை பார்க்கிற கோணத்தை வச்சுதான் இந்த பிரச்சனையை என்ன செய்யுது உண்டாகுது. அதான் உண்மை. பெண் வீட்டு சாப்பாடு என்றதை பார்க்கிற கோணத்தை வச்சுதான் உருவாது. நம்ம இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துடைய சூழல் பெண்களை நிர்பந்தித்து திருமணத்தின் காரணமாக எதையாவது என்னது திருமணத்தின் பேரால அவங்கள மேல சுமத்தி அதன் மூலம் பறிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம இந்த சமுதாயத்தில் என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எதையாவது சொல்லி ஒன்றில் சீதனமாக, அல்லது மாப்பிள்ளைக்கு தொழில் எடுத்து கொடுங்க, அல்லது கடை எடுத்து கொடுங்க, அல்லது நிலம் எடுத்து கொடுங்க, அல்லது வீடு எடுத்து கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடாவது என்ன செய்ய கொடுங்க என்றால் பெண் வீட்டால நிர்பந்திக்கப்படக்கூடிய, பெண் வீட்டாரை நிர்பந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சந்தேகமே இல்லை. நம்ம அரபு நாட்டில் பார்க்கிற சூழல் என்ன செய்யல, இங்க பார்க்கல. இந்த சூழல்ல இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெண்ணூட்டு சாப்பாட்டுடைய பிரச்சனையும் என்ன செஞ்சது உண்டாயிச்சு. எல்லாத்தையும் கூடாது என்று சொன்னவர்கள் பெண்ணூட்டு சாப்பாடை மட்டும் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று சொல்ற அந்த கருத்து வரப்பேது தான் இந்த கேள்வியை என்ன செஞ்சது உருவாகிச்சு. இத ஒரு வளமையாகி விட்டால், உதாரணமாக ஒரு வீட்டில் நாங்க என்ன செய்யறோம், சீதனம் என்று சொல்லி சரியா வழங்கப்படுத்துறதா இருந்தா, சீதனம் என்ற சொல் வந்து குர்ஆன்லயும் இல்ல சுன்னாலே என்னது இல்லை. சீதனம் என்று கூடாண்டு சொல்றதுக்கோ கூடும் என்று சொல்றதுக்கோ சீதனம் என்று சொல்லி எங்க இல்லை. ஆனா நாங்க சீதனம் கூடாண்டு எப்படி சொல்றோம், சொல்றதுக்கான காரணம் பெண் வீட்டில் நம்ம திருமணத்தை காரணம் காட்டி எதை நிர்பந்தித்தாலும் அநியாயமா பெறப்படுற சொத்து. பெண் வீட்டில் திருமணத்தை காரணம் காட்டி நீ இவ்வளவு தரணும், நீ இந்த சாப்பாடு கட்டாயம் என்ன செய்யணும் போடணும், நீ இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்று பெண் வீட்டாரை நிர்பந்திக்க கூடிய அந்த தன்மை இஸ்லாத்துல இல்லாதது. இஸ்லாத்துல என்னது இல்லாதது. இந்த அடிப்படையில் தான் இந்த சாப்பாடு என்ன செய்யுது போடப்படுது. பெரும்பாலும் அந்த வளமை இருந்தது, விளங்கிட்டா. அந்த வளமை அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் நடந்து வந்ததனால் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த சாப்பாடு கூடாது. பெண் வீட்டார் என்ன செய்யறாங்க, நிர்பந்திக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு நிர்பந்திச்சாலும் சரி, எதுக்கு நிர்பந்தித்தாலும் சரி, இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்றதெல்லாம் வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு மனம் வந்து அவங்களோட மகர என்ன செய்ய கொடுங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றானே ஒழிய அங்க இருந்து ஒரு சதம் என்ன செய்யல பெற்றுக்கொண்டதாக வரல. அது எதாக பெற்றாலும் அது சீதனம் தான். எதாக நிர்பந்தித்து பெற்றாலும், எப்படியா உடுப்பாட்டி அனுப்புங்கன்னு சொன்னாலும் என்ன நிர்பந்திச்சா அது என்ன அது சீதனம் தான். இல்லையா சீதனம் என்ற வார்த்தை குர்ஆன்லயே சொன்னாலே வந்துதா, எங்கேயும் வரல. நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன, நிர்பந்தித்து என்ன செய்யறோம் அதை பெற்றுக் கொள்கிறோம். பெண் வீட்டார்ல திருமணம் என்ற அடிப்படையில் நிர்பந்தித்து எதை பெற்றாலும், அது சோறு பெற்றாலும் சரி, இந்த மாதிரி நிலம் காணி வசதி என்று எது பெற்றாலும் சரி, அது கூடாது, அதுல சந்தேகம் கிடையாது. கேள்வி என்னன்னு சொன்னா, அப்படியெல்லாம் இல்லப்பா, என்னது நிர்பந்தம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி இல்லாம அவங்கள ஒரு விரும்பி சாப்பாடு கொடுக்க போறாங்க, இந்த சாப்பாடு என்ன செய்யலாம் கொடுக்கலாமா இல்லையா அப்படி என்று கேட்டால் இது ஒரு கருத்து முரண்பாடான கேள்வி. விளங்கிட்டா. ஒன் ஷாட்ல யாருக்கு இதுல தீர்ப்பு சொல்லவும் இயலாது. ஒன் ஷாட்ல சொல்ல இயலாதுன்னு சொன்னா என்ன தெரியுமா, இப்படித்தான் மார்க்கத்துடைய ஏகோபித்த முடிவு. பெண் செய்தால என்ன செய்யக்கூடாது, திருமணம் கூடாது என்பது மார்க்கத்துடைய ஏகோபித்த முடிவு. இந்த குர்ஆன் சொன்னமைக்கு இந்த ஹதீஸ் இருக்குது அப்படின்னு விரும்பி அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு எதுவுமே என்ன செய்யலாது, குர்ஆன் சுன்னா ரீதியாக நேரடியாக எந்த தடையும் கிடையாது. அதனாலதான் கருத்து முரண்பாடே வருது. அதனாலதான் என்னது கருத்து முரண்பாடு. ஏன்னா விரும்பி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆப்ஷனும் குர்ஆன்ல என்ன செஞ்சிட்டான் போட்டான். பெண்கள் விரும்பி எதையும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். எப்படி சொல்றான்னு சொன்னால், அதான் ஃபைன் திப்ன லக்கும் மின் அன்ஷைஇம் மின்ஹு, அதாவது ஃபைன் திப்ன லக்கும், அதாவது அவர்கள் அதிலிருந்து விரும்பி கொடுத்தாங்கன்னு சொன்னா ஃபகுலுஹு ஹனிஅம் மரிஆ, அதை நீங்க என்ன செய்யுங்க தாராளமாக சாப்பிடுங்க. எதை கொடுத்தா நீங்க 50 நேரம் கொடுக்குறீங்க, நாங்க 30 வச்சுக்கங்கன்னு சொன்னா யார சொல்லி, அது இப்ப அவங்களோட பணம் தான், அவங்களா 30 தான் நீங்க என்ன செய்யுங்க எடுத்துக்கங்க. அல்லாஹு தஆலா அவங்க விரும்பி தார விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை என்றதை அல்லாஹு தஆலா அந்த மஹர்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே ஒரு விருப்பத்தோடு நடந்து கொள்கின்ற விஷயத்துல இங்க கருத்து முரண்பாடு அந்த வந்ததுக்கான காரணம் இதுதான். மத்ததுல வரல, நிர்பந்திச்சு எடுக்கிறதுல என்ன செய்யல வரல. நிர்பந்தமாக பெண் வீட்டு சைட்ல எடுக்க கூடாது, அது சீதனம் இடத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க உறுதியாகிறாங்க. விரும்பி செய்யற இடத்துல இது வந்து இது கருத்து முரண்பாட்டுக்கான காரணம் இதுதான். இப்ப வாங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பலர் என்ன சொல்றாங்கடா, திருமணம் என்பது ஒரு இபாதத், திருமணம் என்பது இபாதத். அதை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தான் என்ன செய்யணும் செய்யணும், அதுல கூட்டல் குறைச்சல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனா அது பிழையான வாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை என்று சொன்னது எதுக்கு தெரியுமா, திருமணம் முடிக்காம இருக்கிறது எனது வழிமுறை அல்ல, திருமணம் முடிக்காமல் இருப்பது எனது வழிமுறை அல்ல என்று அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் திருமணம் முடிக்க மாட்டேன், இரவுல்லா வணங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை, ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் இந்த சுன்னத்தை என்னது புறக்கணிக்கிறாரோ என்னை சார்ந்தவர்கள் என்ற திருமணம் முடிக்காம இருக்கிறது இஸ்லாம் அல்ல.
திருமணம் முடிக்கிறது இஸ்லாம். எனவே திருமணம் முழுசாக இபாதத் எங்க என்ன செய்யல வரல. இபாதத் என்ன சொன்னது மாதிரி எல்லாமே என்ன செய்யணும் செய்யணும். அதுல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இபாதத் என்றால் எது வந்துச்சோ அதை அப்படியே செய்யணும். ஆனா திருமணத்துல நாங்க அப்படி செய்யறது இல்ல. ரசூலுல்லாஹ் திருமணத்துல அன்சாரிகளோட திருமணத்துல வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு திருமணம் நடந்துட்டு திருமணம் நடக்கிறதே விளங்குது இல்ல. ஒரு இடத்துல வந்து திருமணம் நடக்குது, திருமணம் நடத்துக்கு எந்த அடையாளம் இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் ஏதாவது பாடல்கள் இருந்தா நல்லமே. ஆடல்ல பாடல்கள் இருந்தா நல்லமே. ஏன்னா அன்சார்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் விருப்பம், லஹு விருப்பம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த திருமணத்துல கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி தான் நல்ல. அப்படின்னா என்ன, உள்ளுக்கு வந்து அந்த அடிமை பெண்களா இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் பாட்டு படிச்சா கல்யாணம் நடக்கிறன்னு வெளியே என்ன செய்யும் விளங்கும் என்ற அமைப்புல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறந்து வசனமாக சொன்னது என்ன, ஒரு கல்யாணத்துல கொஞ்சம் சவுண்ட் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பாட்டோ அதோ இது இசை இல்லாத ஒன்று வெளியே வராதா, அப்படி வந்தா அது நல்லா இருக்குமே, தப்லா என்ன செய்ய அதை அடிங்க, அதை அடிஞ்ச சவுண்ட் வருமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இபாதத்தாக இருந்தா இதை விடக்கூடாது. எதை இந்த மாதிரி கொஞ்சம் சவுண்ட் வாரத்தை தப் அடிக்கிறத என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் நேரடியா செஞ்சா நல்லமேன்னு சொன்னதை நம்ம செய்யறது இல்ல. திருமணம் எந்த திருமணத்துல என்ன செய்யறது இல்ல, செஞ்சா நல்லதே என்று சொன்னதை நம்ம செய்யறது இல்லை. எனவே திருமணம் என்பது தொழுகை போல, நோன்பு போல, ஜகாத்து போல அது மாதிரி ஒரு இபாதத்து அல்ல. திருமணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அல்ல. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வாஜிப் என்று சொன்னாங்களோ அதை கட்டாயம் என்ன செய்யணும், செய்யணும். எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எதுல அமைதியா இருந்தாங்களோ அதெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம தாராளமா என்ன செய்யலாம், செய்யலாம். இதுதான் திருமணத்துக்குரிய அவசியம். அப்படித்தான் எல்லாத்திலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு சாப்பாடு விஷயத்தை தவிர. அதை தவிர மத்த எல்லாத்திலும் அவரவங்க விரும்பின மாதிரி தான் செய்யறது. மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வரலாம், பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை போகலாம், விளையிட்டா இவர் எவ்வளவு கொடுத்துக்கலாம், அவங்க Dress போட்டுட்டு நகையெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. எல்லாம் வானான்ற நகை போட்டு வரக்குள்ள அமைதியா தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க இருக்கிற. அது யாரும் பிள்ளைன்னு கருதல. அவங்க நகை போடுவாங்க, Dress ஒரு 5 Dress என்ன செய்வாங்க வச்சு விடுவாங்க, ஒரு ரூம் செட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ரூம் செட்டில் இருக்க மாட்டேன்னு யாரும் என்ன செய்யறது இல்ல, சொல்றதெல்லாம் இல்லை. அதை கூடான்னு சொல்றதும் இல்லை, அது பிழையும் இல்லை. அது என்ன பிழையும் அல்ல இடத்துல நாம் என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். இங்க பிரச்சனை என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னால், திருமணம் என்பது ஒரு இபாதத் என்ற அந்த ஃபார்மேட்ல சொல்ல போய் தான். திருமணத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்றால், வாஜிப் என்றா வாஜிப், கூடாதுன்றது என்னது கூடாது. இந்த ரெண்டையும் தவிர மத்த எல்லாமே அனுமதின்னு விளங்கிக் கொள்ளணும். இந்த ஒரு அடிப்படை விளங்கிட்டா அது நிறைய விரிவா சொல்றேன் தெரியுமா, இதுல கன்ஃபியூஷன் வார வார்த்தைகளை சொல்றதுக்காக வேண்டி. அடுத்து என்ன, அப்படி என்றா அப்ப எவ்வளவு சாப்பாடும் கொடுக்கலாமா, எல்லாம் ரசூலுல்லாஹ் தடை செய்யலே. ரசூலுல்லாஹ் சாப்பாடை பத்தி தடை செய்யல, அதுக்கு வரைய இருக்கல, இவ்வளவுதான் வாஜிப்னு சொல்லல. அப்ப எல்லாம் கொடுக்கலாமா என்று கேட்டால், அல்லாஹு ஆலம் நான் புரிந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், திருமணத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு மேல கொடுக்க கூடாதுன்றதான் விளங்கிட்டா. திருமணத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு மேல கொடுக்க கூடாது. நீங்க நினைக்கலாம் இதை பெஸ்ட்டுக்கே சொல்லி தான் முடிஞ்சு, விளங்கிட்டா. அப்படி அல்ல. இதை நான் இப்படி சொன்னதுக்கான காரணம், சில விஷயங்கள் திருமணத்துல ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்தது என்றதை விளங்கப்படுத்துவதற்காண்டி. ஒரு சாப்பாட்டுக்கு மேல கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் சரியானது. அதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் பொதுவாகவே திருமணத்துல வலிமாவை விரும்பவில்லை. அது நிறைய பேர் அப்படி இல்லை என்றாங்க. ஆனா இல்ல, திருமணத்தை ரசூலுல்லாஹ் வலிமாவை விரும்பல. எப்படி சொன்னாங்கன்னா, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாடுகள்ல கெட்ட சாப்பாடு வலிமா சாப்பாடுன்னாங்க ரசூலுல்லாஹ். சாப்பாடுகள்ல கெட்ட சாப்பாடு திருமண சாப்பாடு அப்படின்றாங்க. இப்ப இந்த வலிமான்ற சொல் வந்து இபாதத்தை நினைச்சிடக்கூடாது. அது அரபுல வலிமான்ற சொல், அரபுல. தமிழ்ல என்ன திருமண சாப்பாடு, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் உர்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிறான். உர்ஸ்ன்னு சொல்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்திருக்குது. வலிமாண்டு போட்டுட்டு எல்லா அனாச்சாரமும் நடந்தா இஸ்லாமிய திருமணம். அது வலிமாண்டு போடாம அனாச்சாரமே நடக்காட்டி அது இஸ்லாமிய திருமணம் அல்லையா? வலிமாண்ட சொல்லிருக்கிறோம் எந்த அவசியம் இல்லை. இந்த முராபகா முஷாரகா முதாரபான்னு சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு அத்தனை வட்டியும் நடக்கும் அதுல. ஆனா அது இஸ்லாமிய பொருளாதாரம் சொல்லிக்கிறது அப்படி அல்ல. அதே மாதிரி வலிமாண்டு போடணும் போடக்கூடாதுன்றது அந்த அம்சம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாடுகள்ல மோசமானது வலிமா சாப்பாடு. அடுத்தது அதை தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, யுதா இலைஹி, அதாவது அதுக்கு அழைக்கப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா, மல்லா யஹ்துருஹா மய்யத்ருகுஹா, யார் வரமாட்டாங்களோ அவங்கள போய் கூப்பிடுறது. யார் வரமாட்டாங்களோ, சிலவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும், ஆஜியாருக்கு சொல்லாட்டி சரலேன்னு என்ன செய்யறது, அவனை தான் கூப்பிடுறான், வாரது இல்ல. பக்கத்து வீட்டுல நிறைய பேர் இப்ப கூப்பிட்டு உடனே ஓடி வருது ரெடியா, இப்ப அவனை கூப்பிடுற, இவனை கல்யாணத்துக்கு கூப்பிடுறது சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவனை கூப்பிடுறது இல்லை. வர்றவங்களை கூப்பிடுவதில்லை, வராதவர்களை கூப்பிடுவதுதான் என்னது. இப்ப இதை நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்க அப்படி செய்யறோம். எல்லார்ட்டும் இது கொஞ்சம் இருக்கும். அவர் நம்மளுக்கு கூப்பிட்டாரு அதனால கட்டாயம் கூப்பிடுறது நம்ம எல்லாரும் தான் சரியா, எல்லாரும் அவர் கட்டாயம் நம்மளே கூப்பிட்டாரு அதனால நம்ம இல்ல, அவர் இப்ப வரமாட்டேன் என்றாலும் ஒரு பேருக்கு சொல்லிருங்களா, பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னது, எல்லாருமே ஒரு 4 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது வலிமா வந்து என்னது மோசமானது சொல்லிட்டு சொன்னாங்க, வமல்லம் யுஜிப்ஹா, அழைப்பு வந்தும் போகலன்னா ஃபகத் அஸல்லாஹ வ ரசூல், அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன செஞ்சிட்டாரு, மாறு செய்து விட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் இங்க வலிமாவை ரெண்டா பிரிக்கல, மோசமான வலிமா நல்ல வலிமான்னு ரசூலுல்லாஹ் பிரிக்கல இந்த ஹதீஸ்ல.
சாப்பாடுகளில் மோசமான சாப்பாடு வலிமா சாப்பாடு நாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு வராதவங்களை கூப்பிடுறாங்க, வர்றவங்களை என்ன செய்வதில்லை, கூப்பிடுவதில்லை. யார் அந்த வலிமாவுக்கு போகவில்லை, அவர் அல்லாஹ்வுக்கும் ஒரு தூதருக்கும் மாறு செய்து விட்டார். ஒரே ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது அர்த்தம் என்னடா, இந்த பாதிப்பை வலிமால குறைக்கலாம், இல்லாமல் ஆக்கலாம். தேவை உள்ளவர்களை மாத்திரம் கூப்பிடுகின்ற வலிமான்றது மிகவும் அசாத்தியம். விளங்கிட்டானே, தேவையுள்ளவர்களை மட்டும் கூப்பிடுறேன், கொஞ்சமும் முகம் பார்த்து கூப்பிடத்தான் செய்வோம். எங்கட லிஸ்ட்ல ஒரு 60 சகன் செஞ்ச விட 10 சகன் முகம் பார்த்து கூப்பிட்ட சகன் என்ன செய்யும், அதுல இருக்கும். இதை என்ன செய்யலாது, தவிர்க்க இயலாது. தவிர்க்க முடியாது என்பதற்காக நீங்க அங்க என்ன செஞ்சிருவாங்க, சாப்பாட்டுக்கு போகாம வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நிர்பந்தத்தில் இதையே அனுமதிக்கணும், நிர்பந்த சூழலை சொல்லி ரசூலுல்லாஹ் ஏன் அனுமதிக்கணும் அப்படி என்றா, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஆலினுன் நிக்காஹ, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள். திருமணம் பகிரங்கப்படுத்துறது எதுல தெரியுமா, வலிமால தான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வராரு, மஹியம் கேட்டாங்க ரசூலுல்லாஹ், என்ன வாசமாக்கிறீங்கன்றாரு, கல்யாணம் முடிச்சிட்டேன், வலிமா கொடுங்க நாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஒரு ஆட்ட அர்த்தாவது என்ன செய்யுங்க, வலிமா கொடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பதான் என்ன செய்யும், மக்களுக்கு தெரிய வரும். நோம்பாளியாக இருந்து அவர் கூட வலிமாவில் கலந்து கொள்ளட்டும் நாங்க ரசூலுல்லாஹ், சாப்பிட தேவையில்லை, வலிமாக்கு வந்துட்டு போகட்டும் அப்படி நாங்க ரசூலுல்லாஹ். ஏன், அந்த அதன் மூலம் தான் திருமணமே என்ன செய்யுது, பகிரங்கமாது. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு திருமணம் எப்படி நடக்கும், என் மகள் உங்களுக்கு நான் முடிச்சிருந்தேன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டா கல்யாணம் என்ன செஞ்சாங்க, முடிஞ்சது. நாளைக்கு அவங்க போவாங்க, கல்யாணம் முடிஞ்ச ஊருக்கு என்னது தெரியாது, எப்படி தெரிய வரும், வலிமால தெரிய வரும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சிஃபத்தோட வலிமா இருந்தாலும் நீங்க கட்டாயம் முதல்ல போய் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும் பண்ணாங்க. இந்த ஹதீஸை வச்சு நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம், ரசூலுல்லாஹ் இந்த நோக்கத்தை ஏலானுக்காக பகிரங்கமாகறதுக்காக வலிமாவை அனுமதிச்சாங்க. ஆனா அது மோசமான சாப்பாட்டு தன்மை அதுல என்ன செய்யுது இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸில் இருந்து இதை திருப்பி செய்யறது பிழைன்னு விளங்கலையா, இந்த செய்தியில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிஃபத்தோடு தான் இது நடக்கும் விளங்கிட்டா, ஆனா மக்கள் அதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து அதே நோக்கம் நிறைவேறிய பின்னால், திருமணம் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னால அதே தன்மையுடைய வலிமா அடுத்த நாள் கொடுக்கிறது இதை விட டபுள் நோக்கம் அதுல இருக்கு. விளங்கிட்டா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நாளை விட செகண்டாக பொண்ணூட்டால கொடுக்கிற பெரும்பாலும் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, உங்கடாக்களை நீங்க கூப்பிட்டு எங்கடாக்கள் எங்களை என்ன சொல்லுவாங்க, கஞ்சல் காரணம் சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, எல்லாமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, சொல்லி காரணம் சொல்லித்தான் அதை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. சில நேரத்தில் என்ன செய்யும், நம்மகிட்ட வசதி கொடுக்கல, கருமி என்ன செஞ்சிருவான், 4 பேர் பேசிடுவான் முகத்துக்காக என்ன செய்வாங்க அந்த சாப்பாடை கொடுப்பார்கள். எனவே இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வலிமாவுடைய சிபத்தையே என்ன செய்யறாங்க, கண்டிச்சு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. எனவே அப்படி கண்டிச்ச ஒரு சாப்பாடை திருப்பி ரிப்பீட் 2ஆம் முறை செய்யறது என்பது என்னது, மார்க்க ரீதியாக அனுமதியாக எனக்கு என்ன செய்யல விளங்கவில்லை. ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சிட்டீங்க. அதுக்கு பின்னால நம்ம செய்வதெல்லாம் அதுல படாடோபம், ஆடம்பரம், அந்த மாதிரியான நோக்கங்கள் தான் என்ன செய்யும் இருக்கும். ஆணுக்கு தான் வலிமா பொறுப்பு என்றதுல சந்தேகமே இல்லை, ஆணுக்கு தான் வலிமா பொறுப்பு என்றதுல சந்தேகம் இல்லை. எத்தனையோ ஹதீஸ்கள் ஆண்களை வலியுறுத்தி தான் வருது, பெண்ணுக்கு அது பொறுப்பாக மாறாது, ஆணுக்கு பொறுப்பு தான் சந்தேகம் இல்லை. இது ஒரு அம்சம். கடைசியா ஒரு விஷயம் என்ன சொன்னா, இந்த வலிமாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொறுப்பு, ஆணுக்கு. ஆனால் இந்த வலிமா ஆண் கொடுக்கிற நேரத்தில் யார் பங்களிப்பு செய்வதிலும் தவறு இல்லை. பங்களிப்புல ஒரு பிரேக் போட்டு வச்சுக்கிறாங்க விளங்கிட்டா. உலகத்துல ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, அவர் அடுத்தூட்டாள திருமணத்துக்கு உதவி செய்யலாம், முன்னூத்தூட்டு நபர் திருமணத்துக்கு உதவி செய்யலாம், உலகத்துல எல்லார திருமணத்துக்கும் கொடுக்கலாம், தண்ட மகளோட திருமணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, 1% கொடுக்கப்படாது சட்டம் போடுற நல்லமா விளங்கிட்டா. ஊர்ல உள்ள எல்லார திருமணத்துக்கு அவருக்கு கொடுக்கலாம், மகளுக்கு கொடுக்க கூடாது. இது என்ன சட்டம் கேட்கிறேன் விளங்கிட்டா. அவரு கணவன் கொடுக்கக்கூடிய தண்ட மருமகன் கொடுக்கக்கூடிய வலிமாவில் தான் ஒரு சேர் என்ன செய்யறாரு, ஒரே சாப்பாட்டோட முடியுது. ஆனா அவரோட பங்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். எனக்கு ஒரு 200 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து சேரணும், அதுக்காண்டி அவர் பங்கு கொடுக்கிறார். நீ தரக்கூடாது, நான் பெரிய பட்டு எடுப்பேன், நான் அட்டை எடுப்பேன், தம்பிட்டு எடுப்பேன், தங்கச்சிட்டு எடுப்பேன், உன்னைய முடிக்க போறேன், அவன் தம்பி என் கூட்டாளி, அவன் ஃப்ரெண்ட், அவன்கிட்ட எடுப்பேன் விளங்கிட்டா, எல்லார்ட்டையும் எடுப்பேன். ஆனா யார்ட்ட எடுக்க கூடாது, உங்கள்கிட்ட எடுக்க மாட்டேன். அவராக இந்த திருமணம் பெருசாக நடக்கணும் என்பதற்காக நடக்கிற நேரத்தில் ஒரு சகோதரர் ஒரு நாள் உதாரணம் சொன்னாரு. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, வழியே இல்ல விளங்கிட்டா, பள்ளிக்கு போறாரு, வாராரு, தொழுறாரு, நல்ல ஒரு மனிதரா என்ன செய்யறாரு இருக்கிறாரு. ஒரு பெரிய பணக்காரர் தண்ட மகள் அவருக்கு முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி முடிச்சு கொடுக்குற, இப்ப முடிச்சு கொடுக்க இயலாது. ஏன், நான் ஏதாவது கொடுக்க வரணுன்றதுக்காக அவரை விட்டுறணும். அவரை விட்டுட்டு நீ எங்கேயா பைத்துல் மால்ல போய் சல்லி எடுத்துட்டு அவனை என்ன செய்யற முடிச்சு தரேன்னு கேட்க வைக்கணும் என்ற நிலைமைக்கு வர. அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யணும், பைத்துல் மாலுக்கு இவர் சல்லி கொடுக்கணும். யாரு, பணக்கார, நீ பைத்துல் அவருக்கு கொடுங்க, பைத்துல் மாலுக்கு சல்லி கொடுத்து அப்படி போகணும் வைக்கிறாங்க. இது என்ன ரூட் இது, நேரடியா கொடுத்ததுல என்ன பிள்ளை, மார்க்க ரீதியாக இதெல்லாம் அவர்களாக போட்டுக்கொண்ட தடைகள். மார்க்க ரீதியாக எந்த விதமான இதுவும் இல்லை. இதுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தியில பார்க்கலாம், ஒருவர் நிலம் விற்கிறார், சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஒரு நிலம் விற்கிறாரு. அந்த நிலம் வித்த உடனே அந்த நிலத்துக்கு ஒரு சொந்தக்காரர் ஆகிட்டாரு.
ஒரு எதுக்கோ நிலத்தை தோன்ற நேரத்தில் உள்ளுக்கு என்ன செய்யுது, ஒரு தங்க புதையல் ஒன்று இருக்குது. அவர் அதை எடுத்துட்டு இது எனக்கு சொந்தம் இல்ல, நேரம் அங்க போயிட்டாரு. இன்றைக்கு மாறித்தான் எடுப்பு நடக்கும். நிலத்தை வாங்கினா நிலத்துல இருக்கிற எல்லாமே என்ன செய்யும், 6-7 கிலோமீட்டருக்கு நிலத்தான் சொந்தம் இருப்போம், விளங்கிட்டா. ஆனா இவர் எடுத்துட்டு போறாரு, இது எனக்கு சொந்தம் இல்லை என்று வித்தவர் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நிலத்தை வித்தா எல்லாத்தையும் சேர்த்தாப்பா வித்திப்பா, இது எனக்கு இல்ல அப்படின்ட்டாரு. இந்த இது வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு, இப்படி ஒரு கோர்ட்டுக்கு வழக்கு வருமா, இப்படி ஒரு வழக்கு அங்க போயிட்டு, இது ஏண்ட சொத்து இல்ல அவன்ட சொத்து, இது அவன்ட சொத்து இல்ல இது ஏண்ட சொத்து, இவர் நினைக்கிறார் இது ஏண்ட சொத்து இல்ல. நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா, பிரச்சனை வேணாம், இது நீங்க கதையாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா, இது புகாரி முஸ்லீம்ல வார செய்தி தான். இது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது நீதிபதி சொல்லுவார், உங்களுக்கு மகள் இருக்கா, உங்களுக்கு மகன் இருக்குதா, ஓகே, திருமணம் முடிச்சு சொத்தை அவருக்கு கொடுத்துருங்க. எப்படி திருமணம் முடிச்சு வச்சு இந்த சொத்தை என்ன செஞ்சிருங்க, அவங்க 2 பேருக்கு கொடுத்துருங்க. இது புகாரி முஸ்லீம்ல வருது. ரசூலா இந்த செய்தியை சொல்றாங்க. கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. மகனை வச்சிக்கிறவரு இது ஏண்ட சொத்துல பொண்ணு சொத்துன்றாரு, விளையாடானே, பொண்ணை வச்சிக்கிறவரு இது ஏண்ட சொத்துல மகன் சொத்துன்றாரு. அது எப்படி 2 பேரும் சேர்த்து எது கொடுக்கலாம்? அப்ப அதுல என்ன விளக்குதுன்னு சொன்னால், இருவருமாக உடன்பட்ட ஒரு முடிவுக்கு வாரத்தில் என்னது, எந்த தவறும் இல்லை என்று இதுல என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால இது ஒருவர் வலிமா கொடுக்கிற நேரத்தில் வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லது வசதி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பெருசா கொடுக்கணும்னு நினைச்சான்னு சொன்னா, யாராவது ஷேர் பண்ணி ஊரவரோ கணவரோ யாரோ மனைவியே ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருந்து அவங்களாவது ஷேர் பண்ணி அப்படி நடக்கிற வலிமால மார்க்கத்தில் பிழையெல்லாம் கிடையாது. பெண் சைட்ல வந்து நிர்பந்திக்கிறது மட்டும்தான் என்னது மார்க்க ரீதியான தவறு. இதுக்கு ஒரு விஷயம் போட்டிக்கிறேன், அப்படி தெரியுமா, அதாவது விரும்பி கொடுக்கும் சீதனம் சொல்லி நிர்பந்தமா எடுத்தா தானே சீதனம். சீதனம் குர்ஆன் சொன்னால வருதா, வரல. வந்தா தான் இந்த தலைப்பு சரி. எது விரும்பி கொடுக்கும் சீதனம் என்ற வார்த்தை எப்ப சரி என்றா, சீதனம் கூடாதுன்னு குர்ஆன் சொன்னால வந்திருந்தா. குர்ஆன் சொன்னால சீதனம் என்ற வார்த்தையே இல்ல. நாங்க சீதனம் கூடாது எப்படி சொல்றோம் தெரியுமா, பெண் சைட்ல நிர்பந்திச்சு எடுக்க கூடாது, அதான்ப்பா சீதனம் என்றோம். எனவே விரும்பி கொடுக்கும் சீதனம் என்ற வார்த்தை என்னது, அந்த இடத்துல பிழை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மார்க்கெட்ல தடை இல்லை. இதுல இன்னொரு கன்ஃபியூஷன் வரதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களும் கொடுக்க கூடாது என்று சொல்லி, இவங்க பங்களிப்பும் செய்யக்கூடாது என்று சொல்லி 20 சதவீதத்துக்கு மேல கொடுக்கவும் கூடாதுன்னு சொன்னா பிரச்சனை வரதான் செய்யும். 3 பிரச்சனை. எப்படி பெண் சைடால அவங்களாக விரும்பி ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னா அதுவும் கூடாதுன்னு சொல்றது, விளங்கிட்டா. நிறைய கொடுக்கவும் கூடாது, நீ 20% தான் கொடுக்கணும்னு சொல்றது. நீ பொண்ணூட்டு சாப்பாடும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா பிரச்சனை என்ன செய்யும், திருமணம் என்ற சந்தோஷத்துல நிச்சயமாக அது வரத்தான் செய்யும். ஏண்டா அதல்லாத சாப்பாடு அவன் 400 சகனுக்கு போடுறான், விளங்கிட்டா. இந்த சாப்பாட்டுல நீ போட கூடாது பிரச்சனை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே உன்னோட திருமண சாப்பாட்டை குறைச்சிக்கேன்னு ரசூலாங்க என்ன செய்யல, எங்கேயுமே சொல்லல. ரசூல்லாங்களே அதுக்கு மாத்த செஞ்சுக்கிறாங்க. முஸ்லீம்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலா கூப்பிட்டாங்க, போய் இன்னென்ன நபரை சாப்பாட்டுக்கு கூப்பிடுங்க, இன்னென்ன நபரை சாப்பாட்டுக்கு கூப்பிடுங்க, அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் காண்றீங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. நாங்க ரசூலாங்க திருமண கார்டு அடிச்சு கார்டு முடிஞ்சு மத்த பாட்டி என்ன செய்ய, கார்டு இல்லாத பாட்டி சும்மா எம்டி கார்டு கொடுங்கன்ற மாதிரி அதையும் கூப்பிடுங்கன்றாங்க. ரசூலாங்க கூப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கு சுஹா தலாத்திமியா 300 பேர் வந்துட்டாங்க சாப்பாடு வலிமா. முஸ்லீம்ல வருது, சஹீஹ் முஸ்லீம்ல எப்படி வருது, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு 300 பேர் கட்டுமா, விளங்கிட்டாங்க. 300 பேர் சாப்பாடுக்கு வந்தாச்சு. சகனுக்கு 10 பேர். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்பயும் ஒரு சகனுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர். ஞாபகம், இந்த சாப்பாட்டுல மட்டுமல்ல எல்லாத்துலயும் சகனுக்கு 10 பேர். ஒரு சகன் வைக்கப்பட்டிருக்கும், வீட்டுக்குள்ள 10 பேர் தான் வரையல. 10 பேர் சாப்பிட்டாச்சு போயிருவாங்க. அடுத்த 10 பேர், அடுத்த 10 பேர், அடுத்த 10 பேரா என்ன செஞ்சாங்க, இப்படி 300 பேர் சாப்பிட்டு முடித்தார்கள். செய்தி எதுல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இது ரசூலுல்லாஹோட சொந்த வலிமாடா இல்ல, உம்மு சுலைம் கொடுத்ததுல கொடுத்த வலிமா தான் அது. அதுலயே வருது, உம்மு சுலைம் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அனுப்புறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சாப்பாடை வலிமாவா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்றது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் என்ன செய்யல, நீங்க கிங் சல்மானா இருந்தாலும் 10 சகனுக்கு தான் கொடுக்கணும்னு என்ன செய்யல, சொல்லல. ஒருத்தருக்கு வசதி இருந்தால் என்ன, அவருக்கு ஏற்ப அவர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆடம்பரம் வீண் விரயங்களை என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளணும். சாப்பாடு போற அளவு கொடுக்கறதுலாம் தடை இல்லை. இப்படி இஸ்லாம் சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் விரிச்சு வச்சுட்டோம்டா இந்த அடுத்த பகுதி என்ன செய்யாது, தேவையில்லாம உருவாகாது. இதையும் சுருக்கி அதையும் சுருக்கி எல்லாத்தையும் சுருக்கி நீ கொடுக்கவே கூடாதுன்னு வச்சுட்டு அவங்களும் கொடுக்க கூடாதுன்னா என்ன செய்யும், இந்த பிரச்சனை உண்டாகும். மார்க்க ரீதியாக அல்லாஹுவால இப்ப சொன்ன விஷயங்கள்ல இந்த நான் விரிவாக சொன்னதுக்கான காரணம் இது ஒன்றோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, ஒன்றொன்று என்னது நெட் மாதிரி போறது. இதுல பெண் அதாவது ஒரு வலிமாவுக்கு மேல கொடுத்தல், அதாவது 2வது வலிமா 3வது வலிமா அரபுல சொல்றதா இருந்தா விளங்கிட்டா, ஒரு வலிமாவுக்கு மேல கொடுத்தல் என்பது மார்க்க ரீதியாக என்ன இந்த ஹதீஸை வச்சு 2வது முறை அதை திருப்பி செய்வது என்பது தவறான ஒன்று என்றுதான் நான் புரிந்து கொண்ட விஷயம். அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء يا نجما شع فأبهجنا يا شعلة نور والله يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء يا نجما شع فأبهجنا يا
شعلة نور وضاء. يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا، أقبلت فأزهرت الدنيا والبشر توالى يحوينا. يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا، أقبلت فأزهرت الدنيا والبشر توالى